கைஸ் ஜிம்ரா உட்காந்துக்கிறான். இன்றைக்கி நம்ம பப்ஜி மாதிரியே இருக்கிற ஒரு ஆஃப்லைன் கேம் தான் விளாடப்போகிறோம். ஓகே, இறங்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி மாதிரியே இருக்குது. அதனால தான் நான் வந்து இறக்கியிருக்கேன். நீங்களும் இந்த கேமை வந்து இறக்கலாம். இந்த கேமோட பேர் இருக்குங்களா, பேட்டில் கிரவுண்ட் சர்வைவல் ஷூட்டர். இறக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பப்ஜி மாதிரியே இருக்குது. என்னடா இது, டேங்க்லாம் இருக்குது. ஓகே, பேக் எடுத்துக்கலாம். யாருன்னா எனிமிலாம் வருவாங்களா? அது வராங்க. அப்புறம் காய்ஸ், இது வந்து ஆஃப்லைனு. ஒரே வீட்டில் செத்துட்டோம். கொடுத்துருக்கான். ஐயோப்பா, கொஞ்சம் மட்டும் நல்ல போடப்பட்டிருக்கோம். மெடிக்கெட் போட்டு வரேன். உடனே ரெண்டாவது பால், ஃபர்ஸ்ட் பால் நோ பால், ரெண்டாவது பால் விக்கெட். ரோஹித் சர்மா 13 ஓவர் 46 ரன். ஓகே, வரேன்ங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து க்ளோவெல்லாம் இருக்குது. ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி க்ளோவெல்லாம் இருக்குது. மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே அங்கே 7 லாக்லாம் இருக்குது. ஐயோ, முக்கால்வாசி எழுத்து போயிடுச்சு கைஸ். ஒரு புல்லட்டில் வேலி கன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்கிக்கோ சேர்த்துட்டான். நாங்கள்லாம் யார்? எங்கள் கிட்டியாவா? வீடு வந்து அப்படியே பப்ஜி மாதிரியே இருக்கு. நீங்கள் பப்ஜி பிளேயராக இருந்தால் பாருங்கள், அப்படியே பப்ஜி மாதிரியே இருக்குது. ஆனால் அப்படியே அவ்வளோ ஒன்றும் இல்லை, லைட்டாக அப்படி தான் இருக்குது. கிராஃபிக்ஸும் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தண்ணியும் யாரோ போட்டிருக்காங்க. காரும் நான் ஓட்டி பார்த்தேன், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மூணில் இருக்காரு. இந்த கார் கூட இருக்கும்போது இது காரானே தெரில. அப்புறமா தான் நானே கண்டுபிடிச்சேன். சரியா? ஓகே, ஜோன் இது திருப்ப முடியல. ஒரு மஞ்சள் கார் இருக்கு. வண்டி வெளிதான் பார்க்கலாம். நல்ல வேலை. ஜோன் இவ்வளோதான் இருக்கேன் நான். இந்த காரணம் கைஸ், ஜோன் இதை வந்து நினைப்பீங்க, ஆனால் அங்கேயே தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்க தடுக்குது. ஓகே ஓகே ஓகே, இது கொஞ்சம் கால தாமதமான ஒரு தோல்விதான் அப்படின்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் எந்த போலருக்கு வீரத்தாலும் மனசுல பட்டாம்பூச்சியா இருக்கும். 91-2 வெளிதான் பாக்குறேன், கார் வெளிய மாட்டேங்குது. கேட்பாங்க அவன் என்ன பண்ண சொன்னான்.
ஓகே கைஸ், ஏர் ட்ராப் இருக்குது பக்கத்தில். அவர் வந்து வெடி கொடுத்து கார் வெடி தான் செக் பண்ணலாம். மும்பை இந்தியன்ஸ் மற்றும் வெற்றியின் இடையில 12-8 ஆக்கி என்ற சூரியகுமார் யாதவ் இன் ஃபுல் ஃப்ளோ. அழகா கடிச்சு சூப்பரா அடிச்சா இருக்கு. ஓகே, ஒன் ப்ரோ இந்தியன்ஸ் அவங்களோட முதல் வெற்றியை நோக்கி என் பக்கத்தில் இனிமேல் யோபா யோபா மும்பை இந்தியன்ஸ் ஆஃப்லைன் மாதிரியே தெரியலடா. வந்த உடனே வெற்றியுடன் நடக்கும். இந்தி இப்படி இருக்கானுங்களே, ஆன்லைன் பிளேயர் வந்தாங்கன்னா எப்படி ஆடுவானுங்கன்னு தெரியலையே. கார் எங்கே இருக்கு? கார் எங்கே இருக்கு? ஆஹா, இங்கே இருக்கா. கன் எடுப்பா. ஐயோ, வேண்டாம் அது. அவ்வளோதான், ஏற்கனவே எடுத்து கம்பெனி வச்சுருக்கோம். What is this? நூத்துறோம். ஓகே, நானும் எதிர்பார்க்கேன். இந்த பக்கம் பார்த்து வரலாம். என்னென்ன வச்சுருக்காங்க? புல்லட் வரை கம்மியாக இருக்குது அந்த கேமில். யூஎம்பி தான் இருக்குது, புல்லட் கம்மியாக இருக்கு. ஹெல்மெட்டு என்னடா இது? இங்கே புல்லட் இருக்கு. மெடிக்கல் பண்ணுறதுலாம் ஓகே, இது மேலே ஏறி பார்ப்போம். ஓகே, ஜோனி வந்துருக்கு. ஓகே, என்னடா கேப்பே இல்லை இந்த இடத்துல. ஏரில் பறகுங்க செம்மையாக இருக்குது. அங்கே எதுவும் சொல்ல தெரியுது. சரி, ஏரோப்ளேனா எங்கே போகுது? ஏரோப்ளேன் ஜோன் வர மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியே ஜோன் பார்த்தீங்களா, ரவுண்டாக இருக்குது. ஜோன் வந்துன்னு நினச்சிருக்கேன். ஜோன் வரல, அங்கே தான் இருக்குது. ஓகே கைஸ், அங்கே போய் வந்துருக்கு ஆட்ரு அப்படின்னா பண்ணுறது. நான் ரூட்டில் இருக்கேன், யாருமே காணும். ஓடு ஓடு ஓடி. நீங்கள் வந்து நெட்டு கையில் அடிச்சு ஆஃப்லைனில் தான் இருக்கேன், விளையாடுறதுக்கு ஒரு நல்ல கேம் இல்லை அப்படின்னாக்கா இந்த கேம் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி விளையாடலாம். செம்மையாக இருக்குது. ஆஃப்லைனில் இந்த மாதிரி ஒரு கேம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. நீங்கள் இறக்கி தட்டு